சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக அண்ணல் அம்பேத்கரின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் கோவை கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் இந்த விழாவுக்கு தலைமை தாங்கினார். தொடர்ந்து அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் அம்பேத்கரின் நினைவுகள், அவர் செய்த தியாகங்கள், சட்ட வியூகங்கள் குறித்து விளக்குரை எடுத்துக் கூறப்பட்டது. அப்போது வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறியதாவது: பீம் ஜெயந்தி என்று அழைக்கப்படும் அம்பேத்கர் ஜெயந்தியானது இந்திய அரசியல்வாதியும் சமூக சீர்திருத்தவாதியுமான PR அம்பேத்கரின் நினைவை போற்றும் வகையில் ஏப்ரல் 14 அன்று அனுசரிக்கப்படுகின்றது. 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் அன்று பிறந்த அம்பேத்கரின் பிறந்த நாளை குறிக்கிறது என்றார். இவரது பிறந்த நாள் இந்தியாவில் சமத்துவ தினம் என்றும் குறிப்பிடப்படுவதாகவும், கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் எனவும், பல மொழிகளிலும் சட்டத்திலும் புலமை பெற்றவர் இவர். தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகத்தான் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்ததாக கூறினார். மேலும் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியதாகவும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவுக்குழு தலைவராக இருந்து உலகின் மிக சிறந்த அரசியல் அமைப்பை உருவாக்கியதாகவும் கூறினார். இந்திய ரிசர்வ் வங்கி உருவாவதற்கு அம்பேத்கரின் ரூபாயின் சிக்கல் தி ப்ராப்ளம் ஆஃப் தி ரூபி என்ற ஆய்வுக் கட்டுரை முக்கிய அடிப்படையாக இருந்ததாகவும் கூறினார். இந்து வாரிசு சட்டம் மூலம் பெண்களுக்கான சொத்துரிமை மற்றும் சம உரிமைக்காக போராடியவர் அண்ணல் அம்பேத்கர். இவரது பிறந்த நாளில் அவரை கொண்டாடுவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்றார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தா, செல்வராஜ், ஜபா, வர்ஷா, வர்ஷினி, மோகன் ராஜா, தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் மகேஸ்வரன், வேல்முருகன், கிருஷ்ணமூர்த்தி, பாலகிருஷ்ணன், காங்கிரஸ் பால்ராஜ், பீட்டர், அரசு பணி நிறைவு தனபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.